டுடே நம்மளுக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ் ஆல்பபெட்ல ஐ அப்படிங்கிற லெட்டர் வேர்டா யூஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே எதுக்காக நம்ம கேபிட்டல்ல யூஸ் பண்றோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி ஐ அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு பர்சனல் ப்ரோனவுனை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ரோனவுனை யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, இங்கே வந்துட்டு ஐ அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐ மட்டும் கிடையாது, ஒரு சென்டென்ஸில் எந்த வேர்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணாலுமே அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இங்கே பாருங்க, ராம் இருக்கு, அண்ட் இருக்கு, ஐ. இங்கே வந்துட்டு ஐ வந்துட்டு நம்ம கேப்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே நடுவில் ஐ கேப்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அதர் பர்சனல் ப்ரொனவுன்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஐ, வி, யூ, இ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குங்க. ஆனால் வந்துட்டு நம்ம ஐ மட்டும்தான் நம்ம எங்கே யூஸ் பண்ணாலுமே ஃபுல்லாக கேபிட்டல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் ஏன் அப்படின்னு பார்க்கணும். இதில் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. இன் ஓல்டு இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு ஐயை வந்துட்டு நான் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ஐசி இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆயிருக்கு, வெறும் ஐயா மாறி இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம எழுதும் போது அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால அந்த ஐ அப்படின்ற ஸ்மால் லெட்டர் வந்துட்டு ஆண்ட் ரிட்டர்னில் எழுதும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ப்ராப்ளம், கொஞ்சம் கன்ஃபியூஷன் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஸோ அதனால இந்த மிடிவல் மேனுஸ்கிரிப்ட்ஸ் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வரும்போது வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னால் அந்த கன்சிஸ்டான ஸ்பேஸிங்காகவும் அது சிங்கிள் லெட்டராக இருக்குங்கிறதுனாலையும் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் தின்னு. ஸோ இந்த மாதிரியான ரீசனுக்காக அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த ஐங்கிறது வந்துட்டு என்னென்ன தெரியாமல் போயிருக்கு எழுதும் போதெல்லாம். அதனால அதை மிஸ்ரீட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கு சென்டென்ஸில் ரெண்டு பேராகிராஃபில். அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் 1700s வந்துட்டு பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகும்போது அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய கேபிட்டலைசேஷன் ஃபார்மலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஐ அப்படின்ற வேர்டை வந்துட்டு கேபிட்டலைஸ் பண்ணி அதை ஸ்டாண்டர்டாக மாற்றிருக்காங்க. இது வந்துட்டு எதுக்காகன்னு சொன்னால் ஒரு கிளாரிட்டிக்காகவும் எப்பவுமே வந்துட்டு ஒரு அந்த பேராகிராஃபில் நம்ம ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படின்றதுனாலே தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு அதுக்கு அடுத்து இங்கிலீஷில் ஒரு ஸ்டாண்டர்டு கிராமர் ரூலாக கொண்டு வராங்க. ஸோ இந்த ஐ எங்கேயுமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணோம்னா எந்த இடத்துல யூஸ் பண்ணணுமே கம்பல்சரி வந்துட்டு நம்ம அதை கேபிட்டலில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இங்கிலீஷில். ஸோ இது வந்துட்டு இங்கிலீஷ்லேயே இருக்கிற ஒரு தனித்துவமான ஒரு விஷயம். ஸோ பாருங்க, ஐ கேபிட்டல் ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணும்போது, பட் இங்கே பாருங்க இங்கே கேபிட்டலில் போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஆனால் இந்த மாதிரி போட்டால் வந்துட்டு ராங். ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷில் ஸ்டாண்டர்டைஸ் ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐ வேர்டாக எங்கே யூஸ் பண்ணாலுமே கம்பல்சரி வந்துட்டு அதை நம்ம கேபிட்டலில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டாண்டர்ட் கிராமர் ரூலில் ஒரு இங்கிலீஷ் பேராகிராஃப் பாருங்க. ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது போட்டிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல் ஸ்டாப்புக்கு அடுத்து போட்டிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எந்த வேர்டாக இருந்தாலுமே ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் வந்தாலும் பேராகிராஃபில் ஸ்டார்ட் பண்ணும்போதும் கேபிட்டலில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால இங்கெல்லாம் இது இஷ்யூ கிடையாதுங்க. இங்கே பாருங்க, அதுவும் பிரச்சனை இல்லை, இதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபார் மை கோல்ஸ் அண்ட் ஐ இங்கிறது நடுவில் வரும்போது கேப்ஸில் இருக்கு. இங்கே பாருங்க 35 இங்கே வரும்போது கேப்ஸில் இருக்கு, கம்மாக்கு அப்புறமும் இங்கே கேப்ஸில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஒரு கிளாரிட்டிக்காகவும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுனாலே மிஸ்ரீட் பண்ணக்கூடாதுங்கிறதுனாலே தான் நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் அந்த இங்கிலீஷ் ஸ்டாண்டர்டைஸ் ரூலில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோம். ஐ எங்கே யூஸ் பண்ணாலும் கம்பல்சரி கேபிட்டலில் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்துட்டு ஷார்ட்டாக பார்த்தோம்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது. ஏன்னா அது ஸ்மால் லெட்டரில் எழுதுனா கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுனால அதனால எப்பவுமே கேப்ஸில் போடுறோம். ஒரு கிளாரிட்டிக்காகவும் ஹேண்ட் ரிட்டனில் எழுதும்போது அந்த பிரிண்டிங்கில் இருக்கும்போதும் சரி அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கிளாரிட்டி தரணும் நம்மளுக்குங்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றது தான் மெயின் ரீசன். ஸோ அதுக்கப்புறமா அதை நம்ம தப்பாக படிச்சிடக்கூடாது. அது என்ன ஐயா இல்லை வேற எதுனா ஒன்று நம்பரா இல்லை ரோமனா அந்த மாதிரி தெரியாமல் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா இந்த ஐஏ எல்லா இடத்துலையும் கேப்ஸில் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஜென்ரலி வந்துட்டு நம்ம ஐ எதுக்காக கேபிட்டலில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிளாரிட்டிக்காகவும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிற மெயின் ரீசன் இதுதாங்க. மற்றபடி வேறு பெரிய ரீசன் எதுவும் கிடையாது. ரைட், ஓகே, தேங்க்யூ.